த்ரிஷா அப்பாவோட மரணத்துக்கு காரணமான த்ரிஷாவோட அம்மா. த்ரிஷாவுடைய அம்மாவுக்கு விஜய் மேல வந்து ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் வந்திருக்கு. ஏன்னா, விஜய்க்கு 15,000 கோடி ரூபா வந்து சொத்து இருக்குங்கிறது வந்து நல்லா தெரியும். அசையும் சொத்து, அசையா சொத்து, அங்கங்க வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பினாமி சொத்து எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கால்குலேஷன் பண்ணும்போது, விஜய்க்கு கிட்டத்தட்ட அவ்வளவு சொத்து இருக்கு. சங்கீதாவ ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஸ் பண்ணா, விஜய், த்ரிஷா ஒண்ணு சேர்ந்தா, அந்த மொத்த சொத்து தனக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷன். அதோட மட்டும் இல்லாம, த்ரிஷாவுடைய அம்மா மிக பேராசை கொண்டவர். ஆனா, த்ரிஷாவுடைய அப்பா வந்து அப்படி வந்து இல்ல. தன்னுடைய சுய அடையாளத்துல எப்பயுமே நிக்கணும்னு நினைச்ச மனுஷன். அவர் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பார்த்தோன்னா மேனேஜரா வந்து இருந்தவர். த்ரிஷா புகழோட உச்சத்துல கோடிகள்ல சம்பாரிச்சப்ப கூட தான் த்ரிஷாவோட அப்பான்னு வந்து வெளிக்காட்டிக்காம தன்னுடைய வேலையில மட்டும் வந்து உறுதியா இருந்த மனுஷன். அவருக்கும் த்ரிஷாவோட அம்மாவுக்குமே வந்து பார்த்தோன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க டைவர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு கட்டத்துல வந்து போய் அந்த மனுஷன் ஓவர் பிரஷர் தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக்ல தான் வந்து போய் சேர்ந்ததுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க அப்பா இறந்து பேர் அதிர்ச்சியில வந்து இருந்தப்ப தான் விஜய்க்கும் த்ரிஷாவுக்குமான வந்து ஒரு பாண்டிங் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த பாண்டிங் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அடுத்து சில பல சமாச்சாரங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த சில பல சமாச்சாரங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கணும்னா, ஃபுல் வீடியோ லிங்க் கீழ குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயிலையும் நீங்க வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கங்க.